மேல்கூறு வந்தன்ன அழகா கோவைக்க அணிய போல ஏ கொஞ்சங்கிளி வாயழகா தவசு கோணர் பெற்ற மகா தங்க மகா மங்கையவா தங்கைய மகா துர்க்கமுத்து இழுப்ப பூச்சையலில இருவாயி தன்னழகா பக்கம் 16 பல்லாம் பவளத்தை கோர்த்தது போல் முல்லை அரும்பு போல முன்வரிச பல்ல பிச்சி அரும்ப போல அரும்ப பிச்சி அரும்ப போல பின்வரிச பல்லழகாம் ஏ பின்வரிச பல்லழகோ கமுகு கோல சாய்ந்தது போல் காதுகள் இரண்டழகம் காதுகள் தன்னழகம் மங்கையான துக்கமோத்து வீர செயலிலே முகத்தினுட திருவணம் நாருத்தங்கா செயலிலே நாடியுட திருவளம் நாலாம்பர செயலிலே நங்கையுட திருவளகம் கமகு மரத போலே கழுத்தினுட தன்னழகம் கழுத்தினுட திருவளகம் மாதரசி துக்கையாமுத்து மலை போல் புஜங்கள் ரெண்டாம் மட்டி போல வயிறழகம் ஏந்து ஸ்தனங்கள் ரெண்டும் ஏ இந்திராணி மார்பழகம் கட்டி நல்லோ கரும்பு போல கைகள் உட தன்னழகம் கைகள் உட திருவழகம் ஆம ஓட்டு செயலி அடிவயிறு தன்னழ சித்துடுக்க கடைந்தது போல் சால கட்டும் இடையாள் ஈனாத இளவாழ இளவாழம் தண்டு போல முதுகு இரண்டு நல்ல தொடையழகம் ஐயா கட்டிலுகா கடைந்தது போல் அவ கணுக்காலு ரெண்டழகம் இரண்டழகா கணுக்காலு இரண்டழக செடித்த புத்தகம் போல் அடிபாதம் தன்னழகும் காரணங்கு துக்கமுத்துக்கு 5 விரல் அழகும் அவரைக்காய் பிண்டி போலே பருவம் மங்கை துக்கமுத்து 10 நல்ல விரல் அழகு
பயத்தனத்தி செய்ய பயத்தனத்தி செய்யலிலே பயத்தனத்தி செய்யலி சொரூபமாக அம்பலகார கோணார் மகள் யாரும் மகா துக்கம் ஒத்து அழகே சொரூபமாக அந்த ஆரணங்கு துலங்குதாளே ஆரணங்கு துலங்குதாள் அவச்சக்க நல்ல செவப்பாடகி செவப்பாட செந்து இருக்கேன் பொட்ட செந்து இருக்கேன் பொட்டழகி செந்து இருக்கேன் பொட்ட பெண்ணுக்கான பெண்ணழகி பேடை ஒரு மயிலழை போனார் பெற்றம்மா தங்க மகான தங்க மகா துக்கம் ஒத்து ஆளில் அழகியவள் அதிரூப சுந்தரியா மங்கையான சோடமுத்து செப்பு சிலை போல் செல்லமகா துலங்குதா. இப்படி அங்க அங்கமான சரீரமெல்லாம் இவ்வளவு அழகோடு துலங்குகின்றாளே. வசீகரம் என்ன? கோடி சூரியன் ஒரே நேரத்தில் உதித்து வந்தால் எவ்வளவு ஒளிமயமா இருக்குமோ அப்பேற்பட்ட ஒளிமயமாய் துலங்குகின்றாள் இந்த துக்கைமுத்து என்ற பெண்டரசி. உலகத்தில் எத்தனையோ அழகோடு இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஏதாயிலும் ஒரு குறை இருக்கும். ஆனால் வெள்ளச்சியம்மாள் தவசு கோனார் பெற்ற மகளான துக்கைமுத்து என்னும் பெண்ணாளுக்கு கருப்பொழிய வேறு எந்த கருப்புமில் மாதரசி துக்கமுத்து தலையோ கருப்பொழி அவ தலதான கருப்பொழி வேறு கருப்பு இல்லை. நீ போய் தூம்போ இந்த அகிலமான உலகத்திலே பார்வதியானால் 10-8 தியாமல் உண்டு. ஈஸ்வரியானால் இந்திராணியானால் எனது ஓரம் மச்சம் உண்டு. சீதாதேவியானால் அவ சின்ன பக்கம் தேமல். திரௌபதியானால் தொடையில் ஒரு மச்சம் உண்டு. தெய்வரம்பையானால் திரேகம் எல்லாம் புள்ளி உண்டு. ஊர்வசியானால் ஊர்வசியானால் அவ உடலெல்லாம் புள்ளி உண்டு. சரஸ்வதியானா சரீரம் எல்லாம் தேமலும். மகாலட்சுமியானா வலது போஜம் தேமலும் வலது போஜம் தேமலும். மங்கையான துக்கமுத்து அம்பலகார கோணார் மகள் அழகுமகா துக்கமுத்து கூந்தல் கருப்பொழிய பின்னே ஒரு கருப்பு இல்லை. தலதான் கருப்பொழிய தானே வேற கருப்பு இல்லை. தங்க மகா துக்கமுத்து தங்கம் மகள் துக்கம் அழகில உயர்ந்தவளாம் ரதிதேவி என்பார்கள். இந்த ரதிதேவி ஆனாலும் ரதிதேவியானா அவன் நாடியில் ஒரு மச்சம் உண்டு. நாடியில ஒரு மச்சம் அழகையானா
மேனி எல்லாம் புள்ளி உண் திலோத்தன்மையானார் திரேகம் எல்லாம் அச்சம் உண் திரேகம் எல்லாம் அச்சம். இந்த மங்கையான துக்கமுத்து மங்கையான துக்கமுத்து உருவாங்காரு பொடி பின்னேறி கருப்பையில் இந்த அகிலமான உலகத்தில ஓடுகிற தண்ணியில ஓரமணல் கருப்பூன் ஆடுகிற நாகத்துக்கும் அடிவயத்தில் கருப்பூன் புன்னி முத்து ஆனாலும் குறுக்க ஒரு கருப்பும் குறுக்க ஒரு கருப்பும் புறமகளான் துக்கமுத்து துக்கமுத்துக்கு கூந்தல் கருப்பொழிய அறியாதும் அச்சமில்லை அவளுடைய அங்கத்தில அள்ளி தெளித்தது 5-6 தேமல்கள் குவாரி தெளித்தது போல் கொஞ்சம் கொஞ்சம் தேமல்கள் கொஞ்சம் கொஞ்சம் தேமல் வாரி தெளித்தது வாரி தெளித்தது வர்ண லட்சம் தேமல். சூரியனே ஆனாலும் சுத்தி வர கருப்பு இருக்கும், சந்திரனாலும் சற்றே ஒரு கருப்பு உண்டு. ஆனால் இந்த அம்பலகார கோனார் திருமகளான துக்கமுத்தி என்னும் பெண்ணாள் தலை கருப்பொழிய தானே எந்த கருப்பும் இல்லை. அவ்வளவு வசீகரமான கவர்ச்சிகரமான உலகளை மாறிக்கிறார். அம்பலகார கோனார் மகள் ஊர் தலைவர். அப்பேற்பட்ட ஊருக்கே தலைவர் 1000 வீட்டு யாதவருக்கும் அம்பலகாரர். அப்படி இருப்பதனால தன்னுடைய அருமை மகள் ஒரு மகளுக்கு என்னெல்லாம் செய்திருப்பாரு. தன்னழகு காணாதென்று தன் மகளான துக்கமுத்துக்கு தங்க நகையால் அலங்கரிக்க வேணும் என்று தவசு கோனாரும் வெள்ளச்சியம் ஆளும் தவம் இருந்து பெற்ற மகள் ஒத்தைக்கு ஒரு மகள் உருத்தான துக்கமுத்துக்கு ஏகப்பட்ட வசதி இருக்கு அமலர் உணருக்கு. அதனால் தன்னுடைய அருமை மகளுக்கு உலகத்திலே எவருமே அணிவிக்காத 9 நவரத்தினங்களை கொண்டு வந்து உற்றதோர் நகைகளாக செய்து உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் தங்கனையா சூடி தன் மகள் அழகை பார்க்கின்றார். துக்கமுத்து தாய் தந்தை செய்து கொடுத்த தங்கனை அத்தனையும் அணிவிக்கின்றார். ஒரு மகள்ல செல்ல மகள்ல என்ன என்ன நகை அணிந்தா தெரியுமா? தங்கத்தினால் செய்த பணி தாழ்வடம் மாமுத்து மாலை தங்கத்தினால் 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 செய்த பணி மாமுத்து மாலை கங்கணங்கள் கைவாடையில் மாட்டினாள் மாட்டினாள் தங்க மோதிரத்தை விரலில் போட்டி நீட்டி தங்க தங்க மோதிரத்தை விரலில் போட்டி நீட்டினாள் நீட்டினாள் மாட்டினாள் மோதி முத்து நீ போய் தூங்கும்போ. பார்த்தவர்ம நம்பரவசப்பட பதித்தரத்தின மதிப்பு வாங்கிட பார்த்தவர்ம நம்பரவசப்பட பதித்தரத்தின மதிப்பு வாங்கிட பாவாடையோடு தவணை ரவுக்க மாட்டினாள் மாட்டினாள் தங்க மோதிரத்தை விரலில் போட்டி நீட்டினாள் தங்க மோதிரத்தை விரலில் போட்டி நீட்டினாள் நீட்டினாள் மாட்டினாள் மாட்டினாள்
நின்று புகழ கனகரத்தின மாலை திகழ காதினியோர் புகழும்பட்டி சேலையாம் சேலையாம் இரு கரையதில தங்க சருக வேலையா இரு கரையதில தங்க சருக வேலையாம் வேலையாம் சேலையாம் சேலையாம் பொன்பேருமா மூக்குத்தி அம்பவள கலர் மூக்கில் ஒரு பிள்ளாக்கத்தான் மாட்டினாள் மாட்டினாள் தங்க ரேக்குனால விசிறி கொண்டு வீசினாள் தங்க ரேக்குனால விசிறி கொண்டு வீசினாள் மூக்கில் ஒரு பிள்ளா மாட்டினாள் மாட்டினாள் ஆமாம் பத்தவர் மனம் பரவசப்பட வதிதரத்தின மதிப்பு வாங்கிட பவடையோடு தாவணி இலங்கவே இலங்கவே அவ பாதத்தில பாதசரம் தொலங்கவே பாதத்திலே பாதசரம் தொலங்கவே தொலங்கவே இலங்கவே இலங்கவே அதே சரச மதிய தொலங்க ஆமா நீ போய் தூங்கு நானா இல்லப்பா சீதாலட்சுமி லோலாக்கிட்டார் ராதா ருக்மணி வளையலிட்டாள் சீதாலட்சுமி லோலாக்கிட்டார் ராதா ருக்மணி வளையலிட்டாள் முன்னும் பின்னும் நடை நடந்து காட்டினாள் காட்டினாள் அவ முந்தானைய கொண்டு முகத்தை துடைத்திட்டாள் அவ முந்தானைய கொண்டு முகத்தை துடைத்திட்டாள் துடைத்திட்டாள் முன்னும் பின்னும் நடன காட்டினாள் காட்டினாள் கொண்டு முகத்தை துடைத்திட்டாள் ஆமாம் இப்படி உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரை தங்க நகை காணாதென்று தன்னழகு காணாதென்று தங்க நகையால் அலங்கரித்தார் தவசுக்கோனார் தன் மகளுக்கு இவ்வளவு நகைகளை அணிந்து பெண்ணழகு காணாதென்று பொன்னழகு வேணுமென்று பொன்னகையாய் அலங்கரித்தார் தன் மகளை. இப்படி இருக்கும் காலத்தில் பாருங்கள், தவசுக்கோனார் திருமகளுக்கு 7-8 தோழி பெண்கள் உண்டு. எத்தனை தோழி? 7-8 தோழி பெண்கள். தவசுக்கோனார் வீட்டுல துக்கைமுத்து என்னும் பெண்ணாளுக்கு அப்பா அம்மா அவளை சேவை செய்ய 7 தோழி பெண் வச்சிருக்காங்க. வீட்டு வேலை செய்ய, பணிவிடை செய்ய, தண்ணி எடுக்க போக. ஒரு சமயம் அம்பலகாரர் தவசுக்கோனார் வீட்டு வேலைக்காரி தங்க செப்பு குடமெடுத்து தண்ணீருக்கு சென்றாள். சிக்கச்சிலுக்கை என நகரம் ஆத்துக்கு தென்கரை, ஆத்துக்கு வடகரையிலே அகைப்பநாடு ஆளுகின்ற பட்டாணி சாய்வு மாமன்னனாகிய நவாப் என்னும் பட்டாணி ராஜா நாட்டை எல்லாம் ஆண்டு வருகிறார். அவருடைய அரண்மனை ஆத்துக்கு வடகரையில் இருக்கு. ஒரு சமயம் கோடகாலம் தண்ணீர் வத்தி போச்சு. ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி தென்கரையிலே இருக்கின்ற ஊரவர்களும் வடகரையில் இருக்கின்ற ஊரவர்களும் நடு ஆத்துல ஊத்து தோண்டி தண்ணி எப்படி நெருங்கி வச்சியா கொட்டாய் நல்ல தண்ணி வருது. அதே நேரத்தில்
அகப்பை நாட்டை ஆளுகின்ற அரசனுக்கு அரசனாய் விளங்கப்பட்ட நவாப் என்னும் மகாராஜன். இந்த மகாராஜனுடைய அரண்மனையிலே வேலை பார்க்கின்ற வேலைக்காரி அவளும் தண்ணிக்கு வரா. இந்த ஆத்துல ஊத்தண்ணி எடுக்க. இதே சமயத்தில் அம்பலகார கோனார் அரண்மனையிலே சேவை செய்யும் சுக்கமுத்தனுடைய துவாளி வேலைக்காரி அவளும் தண்ணிக்கு வரா. ஆளை ஊத்து தோண்டி அதுல தண்ணி எடுக்கிறது. அதுல வாளியை போட்டு வாளியை போட்டு தண்ணியை முகர்ந்து குடத்திலே ஊத்தும் போது இந்த நவாப் என்னும் பட்டாணி மகாராஜனுடைய வீட்டு வேலைக்காரி தண்ணியை வேகமா எடுத்து குடத்து அப்படி ஊற்றும் போது நவாப் ராஜனுடைய அரண்மனை வேலைக்காரி ஊற்றிய தண்ணீர் அம்பலகார கோனார் அரண்மனையிலே வேலை செய்யும் வேலைக்காரி வச்சிருந்தாலே குடம் தண்ணி எடுக்க போனல்ல, அந்த குடத்துல தண்ணி செதறி விழுந்தது. நவாப் ராஜனுடைய வீட்டு வேலைக்காரி எடுத்த தண்ணி குடத்துல ஊதும்போது அம்பலகார கோனார் வீட்டு வேலைக்காரி வயிற்று குடத்துல தண்ணி வந்து. அப்ப சொன்னா ஒரு உன் தண்ணி என் குடத்துல வந்து ஏன் விழுந்த? சீ, உன் தண்ணி நீ எடுத்த தண்ணி என் குடத்துல விழுந்தா தீட்டுல எப்படி? மாற்றுக்கறி தின்ன வேலை தின்ன வேலை தின்ன வேலை மதி கட்டி பேசாதேடி பேசாதேடி. பேசாதேடி மாமிசத்தை உண்ட வேளை மாமிசத்தை உண்ட வேளை நீ அரைத்த தண்ணீர் என் கூடத்தில் விழுமானா எங்களுக்கு திட்டுதானே என்றுதானே அது சமயம். கோனார் வீட்டு வேலைக்காரி வேலைக்காரி கொக்கடித்து பேசினாளே பேசினாளே. என்ன ஆட்களை எப்படி நீங்கி பத்தியா தண்ணி ஏன் கொடுத்து விடவா அப்படி சொல்ல அவ ஒண்ணு சொல்ல கோடி கோடி சண்டை கொண்ட முடி சண்டை போடாச்சு. கொண்ட முடி ராஜா விட்டு வேலைக்காரி சொன்னா மாட்டுக்கறி எத்தனை இடம் காக்க எங்க அரமனையில வந்து உங்க ஊட ஆள்ல வந்து ராஜாட்ட வந்து சோறு வாங்கிட்டு போறாங்களே, அந்த சோறை நீங்க தின்னாம நெஞ்ச வெக்கம் கட்டவன் வெளியில வாய் பேச பாரு. எங்க அரமனையில போடுறா சாதம் கறி சோறெல்லாம் வாங்கிட்டு போறீங்கல்ல, அது திட்டலையோ? பொசகட்டவள நீங்க போடுகிற கறியும் சோறு நாங்க சாப்பிட நினைச்சியா அப்பவே கொண்டு குப்பையில தட்டிடுவோம். உங்க அரமனையில உங்க ராஜா வீட்டு சோற நாங்க சாப்பிடுறோம்னு நினைச்சியோ பேருக்கு வாங்கிட்டு வருவோம், குப்பையில கொண்டு தட்டிடுவோம் என்று ஒருவருக்கு ஒருவருக்கு சண்டை போட்டு கடைசியாக கோபத்தை பொறுத்துக் கொண்டு தவசுக்கோனார் அரமனை வேலைக்காரி குடத்துல தண்ணி எடுத்தா வீட்டுக்கு வந்தா, அரமனைக்கு வந்தா. நவாபுராஜன் அரமனை வேலைக்காரி அவளும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றாள். அந்த நாட்டின் அரசனாகிய நவாபுராஜன் இடத்துல போய் தவசுக்கோனார் வீட்டு வேலைக்காரி தரக்குறைவாக ஏசியதும் மாமிசம் தின்னவா மாட்டுக்கறி தின்னவா அப்படி இப்படின்னு நம்மளை குறை சொல்லியாச்சுதா. நம்ம கொடுக்கிற சாதத்தெல்லாம் வாங்கிட்டு போறாங்க, ஆனா அவங்க சாப்பிட மாட்டாங்க, குப்பையை தட்டிடுவாங்க. முதல் காரணம் இந்த ரெண்டு அரமனைக்காரி சண்டை போடுறதுல இருந்தா பகமை ஏற்படுது. நவாப் என்னும் மகாராஜன் நினைத்தார்
ஓஹோ, இப்படியெல்லாம் சூழ்ச்சி நடக்கும். நம்மளுக்கே வேலை பார்த்துட்டு நம்முடைய நிலபலன்களை எல்லாம் பயிர் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம கொடுக்கிற சாதத்தை வாங்க மாதிரி வாங்கிட்டு குப்பையில கொண்டு தட்டாங்களா? சரி, இருக்கட்டும் இருக்கட்டும், நேரம் வரும் கவனிச்சுக்கிடுவோம் என்பதாக நினைத்த அன்றைக்கே வைராக்கியம் வைத்தான் நவாப் மகாராஜா. நாடாளும் மன்னன். இதே சமயத்தில் இந்த தென்கரையிலே சிக்கை சிலுக்கை எனும் பட்டணத்தில் வாசம் செய்யும் செல்வச்சிமானாகிய மகளாகிய தையலவள் பருவம் அடைந்த வைங்கிழியான் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக சிறப்புமாய் செல்ல மகளாய் வளர்ந்த ஒரு நாளில் அந்த நாட்டை ஆளுகின்ற அகப்ப நாட்டு அரசனாகிய நவாப்ராஜனுக்கு ஒரே ஒரு மகன். அந்த ஒத்தைக்கு ஒரு மகனாகிய பாலனுக்கு பட்டாணி என்று பெயர் கொடுத்திருந்தார் நவாப் ராஜா. இளவரசனாகிய பட்டாணி ஒரு சமயம் அரசகுல வழக்கம். அந்த காலத்தில் உள்ள ராஜாக்கள்லாம் மன்னர்கள் எல்லாம் மாதத்துல ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை வன வேட்டைக்கு போவாங்க. வன வேட்டைக்கு வனத்திலே காட்டுல கிடைக்கின்ற கரடி, புலி, சிங்கம், காட்டு மிருகங்களை எல்லாம் கொன்று அதன் மாமிசத்தை விரும்பி சாப்பிடுவாங்களாம் அந்த காலத்து ராஜாக்கள். அதே முறைப்படி ஒரு சமயம் வடகரையிலே அகப்ப நாட்டு அரசனான நவாபு ராசன் பெற்ற நலமான பிள்ளதான் பட்டாணி இளவரசன். பட்டாணியா இளவரசன் ஒரு நாள் தேனமாதி மந்திரி பிரதானிகளை மற்றும் உள்ள சேவகரை வேட்டைக்காரர் அனைவரையும் விருப்பமா தான் அழைத்து வேட்டநாயி பரிவாரங்களோடு வேட்டையாடும் வீரர்களும் ஆயுதங்கள் கையில் எடுத்து அனைவரும் ஒன்று கூடி அரச மகன் பட்டாணி வனவேட்டாடுவதற்கு வரிசையோட பயணமா நாடு விட்டு நகரம் விட்டு வாரான். காடு செடி வனமதியிலே காண்டாவானத்தில் வந்து கரடி வேட்டா ஆடுதான். பாரமல காடதியிலே பன்றி வேட்டா ஆடுதான். பாங்குடைய ராஜமன்ன இளவரசம் பட்டாணி ஏற்றதொரு படைகளோட காட்டில் உள்ள மிருகத்தெல்லாம் கட்டுடனே வேட்டையாடி சிக்கை சிலுக்க ஊரதியில அவன் சிறப்புடனே வருவான். நவாப்ராஜன் திருமகனான இளவரசனாகிய பட்டாணி வயது 21. இளவரசன் படைப்பரிவாரங்களோடு நீ போய் தூங்கு. குதிரையிலே அமர்ந்து குணமோடு கானகத்திலே வேட்டையாடி களைப்பு மிக அதிகமாகி வனவேட்டையாடி வரிசையோடு மந்திரி பிரதானி தண்ட தலைவர் சேனத் தலைவர் காவலாளி சேவர் தலையாரி அத்தனை பேர் படைப்பரிவாரங்களோட வரும். இந்த நேரத்தில் என்ன நடக்கின்றது? சிக்கை சிலுக்கை நகரத்திலே சிறப்புடன் வாசம் செய்த செல்வச்சிமான் 1000 வீட்டி யாதவருக்கும் அதிகாரி அம்பலகாரர் தவசு கோனார் திருமகளுக்கு இறைவனுடைய சோதனை பாருங்க. அன்றைக்கு பகவான் துர்க்கையம்மனுக்கு
பூலோகத்தில் பிறந்து நீ 16 வயசு மட்டும்தான் பார்வுலகில் வாழ்வாய் என்று அன்னைக்கே சாபத்தை கொடுத்திருக்காரு. சிலுக்கை நாட்டிலே அம்பலகார கோனார் வெள்ளச்சியம்மாளுக்கு நீ அருமை மகளாக துர்காதேவி நீ பிறக்க வேண்டும் என்று சொல்லும் போது துர்க்கையம்மா கேட்டா, இறைவா இது என்ன சோதனை? என் பக்தர்களுக்காக நான் உங்களிடம் குழந்தை வரம் வாங்குவதற்கு நான் உங்க கைலாச நாடி வந்த எனக்கு இப்பேற்பட்ட சாபத்தையா நீங்க கொடுப்பீங்க? நான் பூலோகத்திலே மனித குலத்திலே மகளாக பிறந்தேனானால் நாம் பூலோகத்து மானிடர்களை மணந்து இந்த மண்டலத்தில் வாழ்வதா, நாடான நாட்டிலே பிறந்து நரமானிடனை மணந்து நாட்டில் நான் வாழணுமா கடவுளே என்று கதறினாளா இந்த துர்க்கையம்மா. அப்ப கைலாசபதியான ஈரன் சொன்னார், அம்மா நீ பூலோகத்துல அம்பலகாரத வசிகோனாருக்கும் வெள்ளச்சியம்மாளுக்கும் மகளாக பிறந்தாயானால் உனக்கு மாலை மனம் கிடையாது. ஆமா, மதி மயங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உனக்கு கல்யாணமே கிடையாது. 16 வயது மட்டும்தான் உலகில் அவர்களுக்கு நீ மகளாக இருப்பாய். 16 வயது நிறைவேற்ற நேரத்திலே 16 வயது நிறைவேற்ற நேரத்தில் நீ பழைய இடமாகிய உன் திருத்தலத்துக்கே முத்தி மோட்சத்தை அடைய வந்துருவாய். முத்தி மோட்சத்தை அடைவாய், கவலைப்பட வேண்டாம் என்று கடவுள் அன்னைக்கு வாக்கு நிறைவேறணும் இல்ல. இப்ப அம்பலகார கோனார் மகளான அருமை மகளான பைங்கிலியா துக்கமுத்துக்கு 16 வயசு நடக்கு. ஆகாத காலம் அது காலம் ஆகாத காலம் தானே அது சமயம் வந்திடும் பொல்லாத காலம் அது பொல்லாத காலம் அது சொல்லாம வருகுதையா ஏ சொல்லாம வருகு கத்தின கதிக்கிட்ட தோமன எப்படி வருமானா ஈசனுடைய சோதனையா யாரி செய்த தீவிரையோ என்ன நடக்குதான் அம்பலகார கவசு கோனார் அவர் மனைவி வெள்ளச்சியம்மா விவசாய வேலை செய்ய வயல்காடு சென்றார்கள். அவர்கள் பெற்றமாக துக்கம் ஒத்து போகையானம் மங்கையாவள் வெள்ளிக்கிழமையில விடிய காலம் வந்த போது குளித்து தலம் மொழிகி குளித்து தலம் மொழிகி தங்கம்மாக துக்கம் ஒத்து தலை உணர்த்த வேணும் என்று யாழாவது மாடிக்குத்தான் மாடிக்கு எழிலரசி வருகிறாளே எழிலரசி இப்போ வருகிறாளே மாடி ஏந்திழையான துக்கமுத்து வந்து அம்பலகார போனார் பெற்ற அருமை மகள் இளவர் அவளும் இளவரசி போல் இருக்கார். இளவரசியாயிருக்கின்ற ஏந்திழையான துக்கமுத்து 7வது மாடி மேலே தலைக்கு குளித்த தையல் சினுக்கு வாரிக்கா சிலுக்கு வாரியா அந்த காலத்துல தலையை உணப்பாங்க சிக்கெடுப்பாங்க
குளிச்சுட்டு வந்தா எப்படி நெருங்கி பத்தியா என்னவா 16 அடி கூந்தல்ல வருது 16 அடி கூந்தல் அந்த கால பெண்களுக்கு. இந்த காலத்துல ஒரு அடி கூட இல்லையே. நீ போய் தூங்கு போ. எல்லாம் ஒட்டு முடியல. ஆமா இல்லப்பா. விவிடி தானே வாங்கி சேர்க்கணும். நீ பாமாயில வாங்கி கொடுத்துருப்பிய. பாமாயில வாங்கி காய்ச்சா எப்படி இருக்கும்? பாலும் பரட்டைய மாதிரி இருந்தா. இல்ல சூரியகாந்தி எண்ணெய் வாங்கி கொடுத்துருப்பிய. அதான் முடி வளராமே இப்படி சுட்டு போய் தவசு கோனார் தவமிருந்து பெற்ற மகள் தையலாகிய துக்கை முத்து என்னும் மங்கையானவள் ஒத்தைக்கு ஒரு மகா செல்ல மகா சீரோடு வளர்ந்த மகள் தலைமுடி அந்த காலத்துல 16 அடி வளர்ந்து போகும்போது தரையை தூத்துட்டு தானே போகணும். வீட்டை பெருக்க வேண்டாம், அதே தூத்து பெருக்கி 16 அடி கூந்தலோடு பைங்கிழியால் துக்கமுத்து 7வது மாடியிலே தன்னுடைய அரமனையில் நின்று கொண்டு தன்னுடைய மாளிகையிலே 7வது மாடியில் நின்று குளித்து தலை முழுகிய மகள் தலையை சிக்கெடுத்து கொண்டு நிற்கிறார். ஆகாத காலம் வருது பாருங்க, பொல்லாத காலம் வருது பாருங்க. இதே நேரத்தில் வனத்திலே வனவேட்டை ஆடிவிட்டு அகப்ப நாட்டரசனாகிய நவாப்ராஜன் பெற்ற மகன் பட்டாணியின் இளவரசன் படைப்பரிவாரங்களோடு கானகத்திலே வேட்டையாடி சிக்கை சிலுவை எனும் நாட்டிலே தவசு கோனார் அரண்மனை முன்னாடி பெரிய வீதி, அந்த வீதி வழியா வருகிறோம். தண்ணி தாகம், வெயில் கொடுமை, வேட்டையாடிய களைப்பு, தண்ணி தாகத்தோடு தாகத்துக்கு தண்ணீர் அருந்த வேண்டும் என்று தானே அந்த அரசன் நல்ல குமாரன் தானு வந்த குமாரன் தானு ஆத்வம் என்ற குதிரையிலே ஆர்வத்தோடு வரவோது பின்னால் படைகளும் ராணுவமும் வேட்டை நல்ல பரிவாரங்களும் இளவரசனை பின்தொடர்ந்து வருகூதையா. இந்த நல்ல வேளையில் 7வது மாடி மேலே இன்று தலையுணர்த்தும் மங்கையாவது துக்கமுத்தானே ரோமம் துக்கமுத்துக்கு அசந்தானே அது தெருவதியில விழுந்திடும். எப்படி நெருங்கி பத்தியா வருது. நீ போய் தூங்கு போ. ஆமா இல்லப்பா. தலையில் விழுந்த தலைமூடிதான் பட்டாணி இளவரசன் ஏறி வரும் குதிரை காலில் சுத்திடுமாம். குதிரை காலில் சுத்தும் போது குதிரை ஆடலைய நல்ல அசையலை அந்த அஸ்வம் என்ற குதிரையாது அஸ்வம் என்ற குதிரையாது அது உடலைய நல்ல சாடலை உற்றதொரு குதிரையாது கண்டான் இளவரசனாகிய பட்டாணி. என்னடா குதிரை பட்டார் நின்றுட்டு அங்கேயும் போக மாட்டேன் இங்கேயும் போக மாட்டேங்குது, என்ன காரணம் என்று குதிரையை விட்டு இறங்கி உற்று பார்க்கான். குதிரை காலில் தலைமுடி, அதுவும் ஒரு பாவம் தலைமுடி. ஆமா, தலைமுடி குதிரை கால சுத்தி பிடிச்சிருக்கு. என்னடா ஒரு தலைமுடி ரோமம் குதிரை காலில் சுத்தி குதிரைய ஓடாம நிக்குத என்று கீழே குனிந்து அந்த குதிரை காலில் சுத்தி இருந்த முடிய தலைமுடிய எடுத்தான். எடுத்து பார்க்கான், இழுக்க மேல நோக்கி வந்துகிட்டே இருக்கு. ஆமா,
16 அடி கூந்தல். இப்படியும் ஒரு கூந்தலுடைய பெண் இந்த உலகத்தில் இருக்காளா? யாராக இருக்கலாம் என்று இளவரசனாய பட்டாணி தற்செயலா அப்படி மேல் நோக்கி ஏறிட்டு வட திசையை பார்த்தான். கிழமேல் தெரு தெற்க பார்த்த அரமனை 7 அடுக்கு மாடியிலே எழிலரசியான துக்கமுத்து என்னும் பெண்ணை கண்டான் இந்த இளவரசன் பட்டாணி. ஏறிட்டு பார்க்கான். அங்க தற்செயலா துக்கமுத்து தட்டடியில் நின்றுட்டு மாடியில் நின்று தலையை எடுத்துக்கியா. இவன் ஏறிட்டு பார்த்தவன் மங்கையர்க்கரசியான தவதி கோனார் பெற்ற மகள் தங்க மகளான துக்கமுத்து என்னும் பெண்ணினுடைய அழகை கண்டான் பாவி இந்த பட்டாணி இளவரசன். கண்ட ஒரு நேரத்தில் கருத்து இழந்து நின்றான். மனதில நினைக்கான் உலகத்திலே ஏற்பட்ட அழகுடைய இளையா பெண்ணத்தானே இதுவரைக்கும் பக்கலையே நாடதியிலே இந்த ஒரு பெண்ணை போல இந்த ஒரு பெண்ணை போல எங்கேயும் காணலை. எங்கேயும் காணல். சூரியன் ஒதித்தது போல் சுந்தரி தொலங்குதாள். சந்திர உதயம் போல இளையலங்குதாள். கதிரவன் உரித்தது போல் கதிரவன் உரித்தது போல் கன்னி பெண்ணால் இருக்காள். நவாப்பு ராஜமாக நாடாளும் மன்னன்மாக பாரூரகால வந்த இளவரசம் பட்டாணி அம்பலகார கோனார் மகள் அருமமாக துக்கமுத்த மனதில நினைத்தானே மனதில நினைத்தானே சண்டாள பாவியா. நம்ம குலத்திலே இப்படி ஒரு பெண் பார்க்க முடியாது. நம்ம ஆளுகின்ற நாட்டிலே இப்படி ஒரு நங்கையை நாம் கண்டதே இல்லை. பூலோக மங்கையா அல்லது தேவலோக நங்கையா? தெய்வத்துக்கும் தெய்வமான தேவி பராசக்தியாகிய துர்க்கையம்மனே வந்து அம்பலகார கோனாருக்கு துக்கமுத்தி என்ற நாமத்தோடு துலங்குகின்றாள், இலங்குகின்றாள். இதை இந்த அரசகுமாரன் அறிவானா? அதான் நினைக்க தேவலோக மங்கையா இல்ல பூலோக நங்கையா? இவளை போல ஒரு பெண்ணொருத்தியை 14 லோகத்திலும் பார்க்க முடியாது. ஆதலால் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த மண்டலத்தில் நாம் வாழ்ந்தாலும் இந்த அழகுடையாரணங்கை அழகுடையாரணங்கை நாம மாலையிட்டு மனமோடித்து மாலையிட்டு மனமோடித்து மண்டலத்தில் வாழணுமே. தங்க மகள் இவளத்தான தாரணியா உலகத்திலே தாலி கட்டி மனமோடித்து தாரணியில் வாழணுமே. ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் நீ போய் தூங்கோ. இந்த உத்தமியோட சேரணுமே என்று பாவி இளவரசன் அவன் எண்ணாத எண்ணமல்லா எண்ணமல் பாவி எண்ணுகிறாமான மதியிலம் அவன் எண்ணுகிறாமான மதியிலே மன மதியிலே
சண்டாள இளவரசன் நவாபு ராஜன் மகன் அந்த நாடாளும் மன்னன் மகன்